வணக்கம் சார். என் பேர் ஞானம். நான் ஜான் அம்மா பேசுகிறேன். அனைத்தையும் படைத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். என் பையன் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியாக இருப்பான். அவன் ஒரு நாள் என்ன பண்ணனான்னா, சர்ச்சில் உட்காந்துருக்கும்போது மாத படம் வரைஞ்சான். அப்போ நான் அவனை பார்த்துட்டு என்னடா இதை வரைஞ்சிருக்கா அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டேன். ஆனாலும் அவனுக்குள்ளே அது ஒரு திறமை இருக்குதுன்னு நான் அவ்வளோ நாள் பார்த்ததில்லை. அப்புறம் போக போக +2 படிக்கும்போது நல்ல மார்க்காக எடுத்தான். அப்புறம் நான் அதில் சேருமா இதில் சேருமா இன்ஜினியரிங் படினா, இல்லைம்மா எனக்கு இதில் தான் ஒரு ஆர்வமாக இருக்குது, நான் ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா. ஏன்னா அவனுடைய உந்துதல் அன்னைக்கே எனக்கு வெளிப்பட்டுச்சு. நாங்கள் எவ்வளோ கொஞ்சம் தடை பண்ணினாலும் அவன் அந்த முயற்சியை விடாமல் அவங்க அப்பாட்ட நல்லா அன்பாக கேட்டு அவங்க அப்பா அதுக்கு எசைஞ்சு நல்லபடியாக இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாரும் எங்கள் குடும்பமே பாராட்டத்தக்க அவன் நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கான்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுவும் இந்த கம்பெனியில் சேர்ந்தது எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கடவுள்களுடைய அந்த ஜெகோவா கம்பெனி சொல்லும்போதே கடவுள் அதில் செயல்படுகிறார் என்பதை நான் நம்புகிறேன். அதனால் அந்த ஓனருக்கும் கோடான கோடி நன்றி. அதில் உழைக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். என் பையன் மென்மேலும் எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான பையனாக இருப்பான். இன்னும் அவன் வாழ்க்கையில் முன்னேறி பல பேருக்கு அவன் வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துவார் என்று நம்பிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். ஜான் வின்ஸ்டன்மா, நான் அம்மா பேசுகிறேன். நீ அவார்டு வாங்குறது அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ இன்னும் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறுவா, அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்குது. உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடும் உன்னுடைய பெரிய வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. உன்னுடைய செயல்பாடாக இருக்கட்டும், நீ 4 பேருக்கு செய்கிற ஒரு இரக்க குணமாக இருக்கட்டும், எல்லாம் அம்மாவுக்கு தெரியும். நீ வாழ்க்கையில் இன்னும் முன்னேறுவா. உன்னுடைய குறிக்கோள் என்ன என்பது எனக்கு தெரியும். ஆமாம், நீ இந்த தொழிலில் இருக்கிறனால நீ ஒரு வீடு கட்டுவான்னு ஒரு எய்மில் இருக்கிறா. அதுக்கு கடவுள் உண்மையிலே உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார்மா. நீ வீடு கட்டி அம்மா அதை ஓப்பன் பண்ணி அக்கா அத்தான் பேரன் எல்லோரும் அதை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடந்து எல்லோரும் முன்னிலையிலும் ஆண்டவர் எடுத்துக்காட்டாக உன்னை வாழ வைப்பாருமா. நீ எல்லாருக்கும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாம்மா. ஓகேவா? தேங்க்யூடா. ஹாய், நான் தான் ஜானோட அக்கா. அவனை பற்றி சொல்லணுன்னா, அவன் நல்ல சின்சியர் ஒர்க்கர், நல்ல ஒர்க் பண்ணுவான். அவனுக்கு ஏதோ ஒன்று வேலை கொடுத்தாலும் கரெக்டாக பண்ணுவான். அவன் ஆர்கிடெக்ட் போகிறான் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நாங்கள் எல்லாருமே வேண்டான்னு சொன்னோம். ஆனால் எங்கள் அப்பா மட்டும்தான் இல்லை அவன் முடிப்பான், படிப்பான், அவனால் முடியும்னு சொல்லி அவனை 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு அவனுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட கம்பெனியில் கிடச்சிது. இப்போ அவன் நல்ல ஒரு அவார்டு வாங்க போகிறான்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா இதுதான் அவனோட ஃபஸ்ட்டு லைஃப்பில் ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்லலாம். இதே மாதிரி அவன் ஃப்யூச்சரில் நிறைய அவார்டு வாங்கணும். இந்த மாதிரி அவன் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ரிவார்டு அவனுக்கு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி இப்போ கிடச்சிருக்கு. அவன் எவ்வளோத்துக்கு 5 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தானோ அதுக்குள்ள பலனை இனிமேல் எதிர்பார்ப்பான், அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நீனும் நானும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். இன்னொன்று, நீனும் ஹாஸ்டலில் வெளியூர் போய் படித்தனால நமக்குள்ளே எதுவுமே ஷேர் பண்ணுறது எதுவுமே இருந்ததில்லை. ஆனால் இப்போ இருக்கிற அந்த 4 இயர்ஸ் உனக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு பொறுப்பு சேலரி எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீ இப்போ டிஃப்ரெண்ட்டாக நல்லா மாறி இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரியே நீ ஃப்யூச்சரில் லைஃப் லாங் இருக்கணும். இதே பொறுப்போடு கரெக்டாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். இது உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன்னால் இதே மாதிரி நீ நிறைய அவார்டு வாங்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். தேங்க்யூ. எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஒரு சொத்தே விற்கக்கூடாது இல்லையா? பூர்வீக சொத்தை விற்பது ரொம்ப தப்பாக பார்ப்பாங்க. எங்கள் அப்பாலாம் எல்லா பூர்வீக சொத்தையும் விற்றுவிட்டாங்க. பிள்ளைகளுக்கு இல்லாமல் என்னத்துக்கு லாபம்? எங்கள் வீட்டில் விருது கிடையாது, கரிநாள் கிடையாது, அஷ்டமி கிடையாது, நவமி கிடையாது, ஒரு கருமம் கிடையாது. ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளை வர்ற அன்னைக்கு கறி சோறு இருக்குமானா கரிநாளா போடே அப்படின்னு சாமியே பிள்ளைக்கு அப்புறம் தான். அந்த